സൗഖ്യമില്ലാതെ നീ ഭാരപ്പെടുന്നെങ്കിൽ, இப்ப நீ சுகமில்லாம வியாதிப்படுவாய் என்றால், നീ ചില കാര്യങ്ങളോട് അനുസരിക്കുവാനുണ്ട്. நீ சில வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் உண்டு. നയമാനോട് പറഞ്ഞു 7 പ്രാവശ്യം മുങ്ങുവാൻ പറഞ്ഞാൽ 7 പ്രാവശ്യവും പൂർണ്ണമായി അനുസരിച്ചപ്പോൾ അവനൊരു കൊച്ചുകുട്ടിയുടെ ദേഹം പോലെ അവന്റെ ദേഹമാകുവാനിടയായി. சீரியா படை தளபதி நாகமான் குஷ்டரோகி இடத்துல எலியா தீர்க்கதரிசி சொன்னபோது 7 தடவை நீ யோர்தான் நதியிலே முங்கு என்று சொன்னபோது அவன் ஒரு சின்ன பிள்ளையை போல கீழ்ப்படிந்து 7 தரம் அவன் முங்கி எழுப்பி வந்தபோது அந்த கீழ்ப்படிமைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால அவன் மாமிசம் சிறு பிள்ளை போல வெண்மையானான். സഹോദരി സഹോദരന്മാരെ, சகோதரி சகோதரமாரே, എനിക്കൊരു വിടുതൽ വേണ്ടേ? உங்களுக்கு விடுதலை வேணுமா? ഒരു സൗഖ്യം വേണ്ടേ? ஒரு சுகம் வேணுமா? ഒന്ന് പറ, കർത്താവേ നിന്റെ കൽപ്പനയെ അനുസരിപ്പാൻ. அப்படி நான் இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கற்பனைக்கு கீழ்ப்படிகிறேன், നിന്റെ വചനം உம்முடைய അനുസരിപ്പാൻ. வசனத்துக்கு நான் கீழ்ப்படிகிறேன், അനുസരിക്കാൻ ഞാൻ തയ്യാറാണ്. நான் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய ரெடியா இருக்கிறேன். തിരുവചനം പറയും ഞാൻ സൗഖ്യമാക്കുന്ന യഹോവയാണ്. திருவசனத்துல சொல்றீங்க நான் சுகமளிக்கிற கர்த்தர். ഇന്ന് ഈ രാത്രികാല ഒരു സൗഖ്യത്തിന്റെ കരം നിങ്ങളുടെ ശിരസിന്മേൽ തൊടുകയാണ്. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை சுகமளிக்கிற ஒரு வல்லமை உங்க சரீரத்தை தொடுகிறது.